இன்றைய தேவ வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற, தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக பல காரியங்கள் இருந்தாலும் அதை நீக்கி போடும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் என்று சொல்லி. நம்முடைய ராஜாதி ராஜா நமக்கு முன்பாக தடைகள் எல்லாம் உடைத்து வாசல்களை எல்லாம் திறந்து வாசலால் உட்பிரவேசிக்கும்படி அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மிலே ஏதாவது தடை இருக்குமே ஆனால் அதை இந்த வேளையிலே என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து கேட்கலாம். பேதுருவின் படகில் இயேசு அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணின பின்பு ஆழமாய் கொண்டு போகும்படியாக சொல்லி அதிலே திரளான மீன்கள், வலைகளை கிளியத்தக்கதான மீன்களை பிடிக்கும்படியான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த அற்புதம் நடந்தபோது பேதுரு சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அகமகிழ்ந்து ஆண்டவரை எங்கேயுமே போக விடாமல் எப்பொழுதும் அவனுடைய படகிலே வைத்து கொண்டு, நீங்க இருந்தாதான் என் படகு நிரம்புது ஆண்டவரே, நீங்க இருந்தாதான் என்னுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியுது ஆண்டவரே, நீங்க என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில இயேசு அவனோடு தங்குவதற்கு அவனுடைய பாவம் அவனுக்கு தடையாய் இருந்தது என்பதை அவன் உணர்ந்தான். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு ராஜா நமக்கு முன்பாக போகிறார். அந்த மகிமையின் ராஜா அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா நமக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கும் நம்முடைய பாவங்கள் நமக்கு தடையாய் இராதபடிக்கே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, நம்முடைய பாவம் தடையாயிராதபடிக்கு இந்த வேளையிலே நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தும்படியாக, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக தேவாதி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.